நம்மெல்லாம் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த நம்மளுடைய மாவட்ட தலைவர் TN பாலாஜிஜி அண்ணா தான். அது உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞரா பணிபுரிஞ்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு மேல பாரதிய ஜனதா கட்சியில வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம பல இந்துத்துவா சப்ஜெக்ட் எடுத்தும் ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மிகச்சிறந்த, என்ன சொல்றதுன்னு தெரியல, என்னுடைய சகோதரர் அவர். இப்போ எல்லாரும் என்ன கேட்டாங்க, பாராட்டு விழா என்னங்க. இது பாராட்டு விழா அல்ல, பாசம் மிகுந்த எனது தம்பிக்கு பாச பெருவிழா இது. அதனால நம்மளுடைய ஒட்டுமொத்த எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே செங்கோட்டையை பிடிச்சிட்டோம், அடுத்தது சென்ட் ஜார்ஜ் கோட்டையை பிடிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ படைகள் பல இருக்கலாம், தர்ம தளபதிகள் வேணும். நமக்கு கிடைச்சிருக்க தளபதிகள்லாம் ரொம்ப ரொம்ப தர்மவான்கள். அண்ணாமலைஜியில் ஆரம்பித்து இப்போ மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய பாலாஜிஜி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தர்மத்திற்காக யுத்தம் செய்யக்கூடியவர்கள். எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம், ஆனால் குருஷேத்திர யுத்தத்தை தான் நாம் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். 100 கௌரவர்கள் இருந்தோம், தோல்வி அடைஞ்சாங்க. காரணம் என்னன்னா அதர்ம வழி. பஞ்சபாண்டவர்கள் வெற்றி பெற்றாங்க. நாம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அர்ஜுனன், பீமன், தர்மர், சகாதேவன், நகுலன் போன்றவர்கள். அதனால் நம்ம உண்மையான உழைப்பை கொடுத்து தாமரை தமிழகத்திலே மலர வைத்து அடுத்த கட்டம் எனது இனிய சகோதரரை அமைச்சரா பார்க்கணுன்றது என்னுடைய விருப்பம். இது கண்டிப்பாக நடக்கும். இதை முகஸ்துதிக்காக சொல்லவில்லை, உண்மையிலே சொல்கிறேன், உள்ளார்ந்து சொல்கிறேன், மனமுருகி சொல்கிறேன். இது நடக்கும். வாழ்க பாரதம், வந்தே மாதரம். அண்ணா ரவி, அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப புகழ்ந்து தள்ளிட்டார் நம்ம டன்லப் மேஜி. சொன்ன மாதிரி நம்ம டெல்லியை பிடிச்சிட்டோம், செங்கோட்டையை பிடிச்சிட்டோம். சென்ட் ஜார்ஜ் கோட்டை சென்ட் ஜார்ஜ் தெரியுமா? இருக்கமா எங்க யாருன்னா 50 பேர் சேர்த்த தீவிர 1, மேடம் 2, 50 பேர் சேர்த்துட்டீங்களா? சொந்த போது இல்லைங்களா? சரி, ராமாஜி பாண்டியன் அங்கேயே சேர்த்துட்டாருங்க. வேற யாருன்னா சேர்த்துருக்கோமா? அட்வொகேட் சார் என்ன பண்ணிருக்கோம்? இன்னும் இல்லை இல்லைங்களா? தயவு செய்து ஒரு ஆக்டிவ் மெம்பர் ஆகிடுங்க. 50 பேர் நம்ம சொந்த பூத்தில். அப்படி இல்லையா, நம்ம தொகுதியில், நம்ம குளத்தூர் திருவிக்கா நகர் எங்கே இருக்கோமோ அங்கே ஒரு 50 பேரை மட்டும் சேர்த்துட்டிங்கன்னா நாளைக்கு எலெக்ஷன் டைமில் நம்ம தலை நிமிர்ந்து கௌரவமாக போய் ஓட்டு கேட்கலாம். இல்லாட்டி நம்ம பூத்தில் யார் இருக்கானு தெரியல. இப்போது நாங்கள் மைக்கே வேண்டாம், நம்ம இப்போ வேட்பாளர் வராரு, யாரும் XY நம்ம ஒரு வேட்பாளர் வராரு. நீங்க பூத்துல வந்தாதான் இவரு ரமேஷ், இவரு யாருன்னா சொல்லுவாங்க, இளையராஜி, கணேஷ் கரஞ்சி, தல்லப்பி சொல்லுவாங்க. நான் உங்க பூத்துக்குள்ள வந்தா எனக்கு யாருமே தெரியாது. நான் யாருல எல்லாருக்கும் காமெடி நீங்க பண்ணீங்கன்னா டிஎம்கே யாரு, ஏடிஎம்கே யாரு, யார் புதுநல சங்கத்தில் இருக்கிறா, யார் ரஜினி மட்டத்தில் இருக்கிறா, யார் விஜய் மட்டத்தில் எல்லாத்தையும் அந்த டைம்லயே சொந்த பொண்ணு 500 நாளுக்கு மேலே தீகார் ஜெயிலில் இருந்தாங்க. என்னன்னு உங்களுக்கே தெரியும். 2G ஊழல். ராசா யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் அதுக்கு மேலே ஒரு 50 நாள் எக்ஸ்ட்ரா இருந்தார். என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருன்னா சொந்த ஆட்சியில் மத்தியிலையும் ஆட்சி, மாநிலத்திலையும் ஆட்சி. இப்போ பாருங்கள் செந்தில் பாலாஜி இன்றைக்கி இருக்கிற ஆட்சியில் யார் எப்போவுமே எதிர்கட்சியில் இருந்ததுன்னா ஆளுங்கட்சி மேலே யார் ஒருத்தர் வெளியே போனான்னா அவங்க மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சியில் கேஸ் போடுறாங்க, ஊழல் பண்ணாங்கன்ட்டு. இவங்க இருக்கிற ஆட்சியிலேயே உள்ளே போகிறாங்கன்னா இந்த ஆட்சி எப்படி இருக்கும் பாரு. ஆனால் அவங்க நல்ல இப்படி தைரியமாக எல்லாருக்கும் காசை கொடுத்து ஓட்டு கேட்குறான். நம்ம ஒரு ஊழல் பண்ணல. மோடி அவர்கள் அவங்க ஃபேமிலியே இன்னும் ஆட்டோ ஓட்டுறேன்றாங்க. அவங்க சிஸ்டர் இன்னும் சாதாரண அன்றாட காட்சியாக இருக்காங்க. அவங்களாம் நம்ம இப்படி வச்சுக்கிற பிரதமர் 15 ஆண்டுகள் முதலமைச்சர், 15வது ஆண்டு திரும்பி 10 ஆண்டு முடிச்சுட்டு திரும்பி மறுபடியும் 3வது முறை நம்மளுக்கு பிரைம் மினிஸ்டர் வராரு. நம்ம எப்படி போய் ஓட்டு கேட்கணும்? நம்ம போய் சொல்கிறதுக்கு நான் சொன்னேன் உங்கள் பூத்தில் இருக்கிறவங்களுக்கு எடுக்காது. ஏன்னா நான் எங்கேயோ கொடுங்கூரில் இருப்பேன். ஆனால் நீங்கள் போய் சொன்னீங்கன்னா, நல்லா புரிஞ்சுங்கன்னு சொன்னோம்னா நம்மளுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும் சொல்லி மக்கள் நம்புவாங்க. தயவு செய்து நீங்கள் ஒரு 50 பேரை சேர்த்துட்டு நம்ம பிஜேபி கட்சியை கொஞ்சம் வளப்பேர் செய்யுமாறு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று சொல்ல, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அன்பு சகோதரி ஆற்றல் அம்பிகா அவர்களுக்கும் நம்ம அன்பு சகோதரர் டன்லகுமார் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
சாரிங்க, அனைவருக்கும் சாரி, நன்றி சார், தேங்க்யூ. 2 பேரும் கிடையாது, எல்லாரும் ஒட்டுமொத்தமா நாங்கள் டீமாக ஒர்க் பண்ணுறோம். இல்லை அது மற்றும் அனைவருக்கும். சரிங்க, சரி. ஏன்னா எனக்கு 2 பேர் தான் அவங்க வந்து இது பண்ணல. சரி. சரிங்க, அனைவருக்கும் நன்றிங்க. எங்களுக்கு ஏற்கனவே 3 இது முடிச்சிட்டோம், 4வது அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வெடாஸ் வெடிக்க. ஆமாம், அங்கே ஸ்வீட்டு கொடுக்க நான் வந்து போயிட்டு வரேன். அடுத்த வாட்டி நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அனைவருக்கும் நன்றி, ஏற்பாடு செய்து ரொம்ப நன்றி சார். கொஞ்சம் நீங்கள் வந்து அதே மாதிரி கொஞ்சம் ஊக்குவிச்சு ஒரு 50 பேர் சேர்த்து கொடுத்துருங்க சார். இன்னொரு நாள் வரேன், கண்டிப்பாக வரேன். இங்கே நானே திரும்பி வரேன். இங்கே இருக்கு, நான் வரேண்ணா. இது மட்டும் எடுத்து போகிறேன். வந்து எடுத்துட்டு போகிறேன், மடிச்சு வச்சுருக்கேன். யாரும் போவாதீங்க, டிஃபன் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். யாரும் போவாதீங்க, வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வண்டிகள் 2 பேர் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறோம். ஓகேவா? நீங்க வாசப்பெருக்குதுல்ல அது அதனால எல்லாரும் சரி. அது இந்த மாதிரி எல்லாம் கேட்கணும்னு எவ்வளோ நாள் ஆசைப்பட்டு இருந்தோம். இந்த பேச்செல்லாம் கேட்கணும். இந்த கூட்டத்தில் தனியாக பேசிட்டு இப்போ இந்த கூட்டத்தில் இவ்வளோ மாரி பேசுகிறப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் உங்கள் வீட்டில் பெரிய இடமா இருந்தால் கூட சரி, ஒரு 50 பேர் இருந்தால் கூட விளக்கு பூஜை பண்ணுறதுக்கு நாங்கள் இந்த குழு, திருவண்ணாமலை குழு ரெடியாக இருக்குது. அதனால் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் எங்கள் குழுக்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்து செஞ்சுருவோம். இப்போ இந்த அடுத்த நிமிஷம் வந்து நம்ம அண்ணன் வந்து இப்போ பேசுவார். ஒரு 2 வார்த்தை தான். நம்ம தம்பி சகோதரர் சொன்ன மாதிரி 18 பெட்டல்னா என்னன்னா, நம்ம ஏரியாவில் இருக்க அனைத்து